இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசி ஏறாது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. யோவான் 6:35. இன்றைக்கு உலக நீரிழிவு நோயா நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். வேர்ல்டு டயபெட்டிஸ் டேவாக நம்ம கொண்டாடி இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சர்க்கரை சத்து, சர்க்கரை வியாதி இன்றைக்கு எல்லாரிடத்திலும் அதிகமா இருக்கிறது. உலக அளவிலே பல கோடி மக்கள் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட இந்த நோய் தாக்கம் அதிகமா இருக்குங்க. அப்போ இதனால இதுல இருந்து வெளியே வருவதற்கு என்ன காரணம், ஏன் இந்த நோய் வருது அப்படின்னா, இது உணவினுடைய மாற்றம் தான். அதாவது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாருக்கும் இந்த மாதிரி இல்லை. அப்ப இதுக்கு மாறி இருக்குன்னா எல்லா இடமும் ரசாயனம் கலந்த ஒரு உணவு, மண் கூட இன்றைக்கு எல்லாமே பொல்யூஷன் ஆயிருக்கு. அப்ப சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர், நல்ல நிலம் எதுவுமே இன்றைக்கு இல்லை. அப்படின்னா நல்ல விளைச்சலும் நமக்கு இல்லை. அப்ப இதெல்லாம் நம்ம இன்னைக்கு உட்கொள்றதால இன்னும் சொல்ல போனால் இன்னும் அயல் நாட்டினுடைய அந்த உணவு தரத்தை அதிகமாய் நம்முடைய பிள்ளைகள் விரும்புவதனால், அதன் மேல அதிகமான மோகம் இருப்பதனால இதெல்லாம் இந்த சர்க்கரை நோய் வருவதற்கு காரணமா இருக்குதுங்க. இதுதான் இதுல இருந்து வெளியே வருவதற்கு இன்சுலின் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. இதை கண்டுபிடித்த ஃப்ரெட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெட்ரிக் பெனடிக்ஸ் அப்படின்றவர், அதே போல சார்லஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேரும் இணைந்துதான் இதை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஃப்ரெட்ரிக் அவர்களுடைய பிறந்த நாள் பாத்தீங்கன்னா நவம்பர் 15. அப்போ அந்த நாளை தான் இந்த சர்க்கரை நோயாக நாளாக இன்னைக்கு கொண்டாடி வருகிறோம். அப்போ இன்சுலினை கண்டுபிடிச்சிருக்கிறார். ஏன்னா தேவையான அந்த இன்சுலின் மக்களுடைய உடலிலே சுரக்கவில்லை. அப்போ சுரக்காமல் இருப்பது நிறைய காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ பல்வேறு விதமான அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த டிப்ரெஷன், அந்த ஆழ் மனத்திலே பதுகின்ற வேதனைகள், அப்புறம் இதெல்லாம் நம்மளை கொண்டு சென்று இந்த வேதனைகளையும் நம்ம அதிகமாய் தாங்கி தாங்கி நம்முடைய உடலிலும் நம்முடைய உள்ளத்திலும் தாங்கி சுமப்பதனால நமக்கு அதிகமான இந்த வலிகள் நமக்கு இருப்பதனாலே நமக்கு இந்த நோய் தாக்கம் அதிகமா வருதுங்க. அப்ப இதுல இருந்து வெளியே வரணும்னா, ஒன்று நம்மளுடைய மனநிலை சரியா இருக்கணும். நம்முடைய மனதை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த கவலைகளும் அந்த மனதில போய் படாதபடி நம்ம பத்திரமாய் பார்த்துக்கணும். அடுத்து எப்போதுமே நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கான நிறைய நம்ம சூழலை நம்மளே உருவாக்க வேண்டும். அதாவது இப்ப எல்லா நேரம் எல்லாரும் உருவாக்க மாட்டாங்க. அப்ப நம்மை எப்படி நம்ம மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் தான் கண்டறிந்து நமக்கான நேரத்தை ஒதுக்கி, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நான் எனக்காக வாழணும் அப்படின்னு நினைச்சு நம்ம தனிமையில இருந்து நாம் அந்த உள்ளத்திலே இருக்கிற வேதனைகள் இதெல்லாத்தையும் ஒரு புறம் தள்ளிட்டு நம்ம சந்தோஷமாய் வைத்துக் கொள்வதற்கான ஒரு நிலைமையை நமக்கு வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தரமுள்ளதாய் வீட்டிலே சமைத்த உணவு, அது மட்டுமல்ல இந்த ரசாயனமற்ற ஒரு உலகத்தையும் நாம் படைப்பது நம்ம முயல வேண்டும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே உணவாக இருக்கிறேன் இல்லையா. அப்ப ஜீவ அப்பம் நானே என்றார். அப்போ இயேசுவை நாம் உணவாக எடுத்துக்கொள்ள, எப்படி உணவாக எடுத்துக்கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தைகளை அனுதினமும் கேட்பதின் வழியாக, அவருடைய வார்த்தை அனுதினம் தியானிப்பதின் வழியாக நாம் அவரை நாம் உட்கொள்கிறவராக இருக்கின்றோம். அப்போ இயேசுவை நாம் உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது எந்த விதமான நோய் நம்மை தாக்காது. எந்த விதமான அந்த உடல் மனதை தாக்கக்கூடிய காரியங்கள் எது இருந்தாலும் ஆண்டவர் அதை புறம்பே தள்ளுவார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இந்த ஆழ் மனசு பாதிக்காதபடி, இந்த ஸ்ட்ரெஸ் நமக்குள்ள வராதபடி ஆண்டவர் அதிலிருந்து வெளிவருவதற்கு அதனால அந்த ஆன்மீகத்திலே நம்ம போகும்போது எப்பொழுதுமே ஆண்டவரோடு இணைந்து அழகாய் பாடல்களை பாடி சந்தோஷமா நாம் இருந்து ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானிப்பது, இதன் வழியாகலாம் நாம் செல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். அப்படி என்றால் நோயற்ற ஒரு உலகத்தை சம்பாதிப்பதுதான் இந்த உலகத்திலே பெரும் செல்வமா இருக்குது. நிறைய செல்வம் நம்ம சம்பாதிச்சா கூட அதெல்லாம் நிலையானது கிடையாது. யார் ஒருவருக்கு நோய் இல்லாமல் இருக்கிற அதுதான் மிகப்பெரிய ஒரு செல்வம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இதற்கெல்லாம் நமக்கு துணையா இருக்கிறார். அவரால் மட்டும்தான் இந்த நோய்களிலிருந்து வியாதியிலிருந்து நம்மை விளக்க முடியும். உன்னை குணமாக்குகின்ற ஆண்டவர் நானேன்னு சொன்னார் இல்லையா. அவர் நோயிலிருந்து உன்னை விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நாளிலே யாரெல்லாம் இந்த சர்க்கரை சக்தினாலே, அதிக சக்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே விடுதலை கொண்டு வர ஆண்டவர் துணை நின்று காத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.